பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இன்றைய தியானத்திற்கு எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களோட வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் தேவன் செய்ய விரும்புகிறார். எப்பொழுதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பாரு. மறு உத்தரவு கொடுத்து உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவார். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சாமுவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. சாமுவேல் அப்படியே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பெத்லகேம் ஊருக்கு போகிறாரு. இப்போ ஈசாயை அந்த விருந்துக்கு சாமுவேல் அழைத்திருக்கிறாரு. இப்போ ஈசாயோட குமாரர்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் சாமுவேல் கர்த்தர்கிட்ட கேட்குறாரு, இவன் தானா, நான் அபிஷேகம் பண்ண வேண்டியவன் இவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் இவன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் ஒருத்தர் வந்து நிற்கும்போது அப்பவும் கர்த்தர் இவன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்படி 7 பேர் வந்ததுக்கப்புறமும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு தேவன் சொன்னோன்னே ஈசாய் கிட்ட கேட்குறாரு, உனக்கு இவ்வளோதான் பிள்ளைங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ ஈசாய் சொல்கிறாரு, எல்லாருக்கும் இளைய ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த சாமுவேல் சொல்கிறாரு, நீ அவனை கூட்டிகிட்டு வா, அப்போ தான் நான் பந்தி இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஆள் அனுப்பி தாவீதை கூட்டிகிட்டு வர சொல்லிடுறாங்க. இப்போ தாவீதை கூட்டு வந்து சொன்னோன்னே இப்போ சாமுவேல் முன்னாடி தாவீது நிற்கும் பொழுது சாமுவேல் கர்த்தர்கிட்ட கேட்குறாரு, இவன் தானா அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் ஆமாம் இவன் தான், அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது உடனே அபிஷேகம் பண்ணிடுறான். சாதாரணமாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது, அவருக்கு ராஜஸ்தானம் ராஜா அப்படிங்கிற ஒரு காரியமே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் கர்த்தர் சாதாரணமாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு தாவீது நினைச்சு பார்க்காத ஒரு ஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையிலையும் தேவன் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறாரு. தாவீது வாழ்க்கையில் எப்படி ஒரு ராஜஸ்தானத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிச்சாரோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் உங்களுக்கு எட்ட முடியாத காரியங்களை தேவன் உங்களோட வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறாரு. அந்த காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடணும். சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எட்டாத, நீங்கள் நினச்சி பார்க்காத, உங்களுக்கு அறியாத எல்லா காரியங்களையும் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.